Hi guys, welcome to my channel. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம 3 டாட் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். 3 டாட் நம்ம வந்து எப்படி கட் பண்ணலாம், மார்க் பண்ணலாம்ங்கறத full டீடைலா லாஸ்ட் டைம் கொடுத்திருப்பேன். பார்க்காதவங்க மேல ஐகான்ல கொடுத்திருக்கேன் பாத்துங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டாட்டட்ஸ் லைன்லாம் எப்படி போடணும்ங்கறத நான் சொல்லிருப்பேன். இப்போ பேக் சைடு ஆப்போசிட்ல உள்ள இதுலயும் எப்படி டாட்டட் லைன்னா இந்த மாதிரி நீடில் எடுத்து நம்ம பின் பண்ணோம்னா ஃபுல்லா கவர் ஆயிடும். டபுள் சைடுமே அந்த ஹோல் வந்துடும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே வைக்கிறது வந்து பட்டி. இந்த பட்டியை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை ரெண்டாக கட் பண்ணிடுறேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற கிளாத்தை அதை வந்து நான் ஃபுல்லாக ரெண்டாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாட்டட் லைன் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். கீழே இருக்கிற டாட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியும் போடலாம். இல்லை வேணும்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டர் லைன் வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி போடலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து இந்த மாதிரி கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ திருப்பி இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. சில பேருக்கு இது வந்து செட் ஆகாது. ஏன்னா துணி நடுவிடும், இல்லை பேக் சைடில் உள்ள லைனும் ஈவனாக வராது, அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம சென்டரில் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. திருப்பி அந்த ஸ்டிச்சை சென்டராக வச்சுட்டு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஸ்டிச் கொடுங்க. நம்ம 1/4 இன்ச் போல் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து செகண்ட் மெத்தடு. ஆனால் எப்போ ஸ்டிச் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து டாட்டட் லைனில் மட்டும் டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். ஆம்கோல் கிட்ட அப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது செஸ்ட்டுக்கிட்ட இப்போ லைன் டாட்டடை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோமா. இப்போ ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். டபுள் ஸ்டிச் கொடுத்தாச்சு. த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக இந்த செஸ்ட்டுக்கிட்ட இந்த 3 டாட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பட்டியை ஜாயின் பண்ணணும். இதை வச்சுருக்கோம் பாருங்க, இதான் பட்டி கிளாத்து. இதை வந்து எப்பொழுதுமே பட்டி கிளாத்தில் வந்து சிங்கிள் கிளாத்து நம்ம வைக்கக்கூடாது. சிங்கிள் கிளாத் வச்சா நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்காது. எப்பொழுதுமே டபுள் கிளாத்து இல்லைன்னா ட்ரிபிள் கிளாத்து வச்சா தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். செஸ்ட்டு கீழே டைட்டாகவும் இருக்கும். போடும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ தைக்கிறது எல்லாமே நம்ம லைனிங் இல்லாமல் தைக்கிறோம். அதனால் பட்டிக்கிட்ட எப்பொழுதுமே ஒரு 2 கிளாத்து இல்லைன்னா 3 கிளாத்து வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து 2 கிளாத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். 1/2 இன்ச் நம்ம லைன் வச்சோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்ட்டு ஃபிட்டிங் ஃபோட்டோ எனக்கு மெசேஜில் செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னா டவுட் இருக்கிற பட்சத்தில் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த இடத்துல டவுட் இருக்கோ அந்த இடத்த உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம ஃபுல்லாக பட்டிக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கர்வ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த இடத்த நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். எப்பொழுதுமே இந்த செஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக வராது லைன். அந்த ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு என்ன பண்ணால் இந்த டாட்டர் லைனை ஜாயின் பண்ணுற மாதிரிங்க, அந்த 2 டாட்டர் லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ்ட்டுக்கிட்ட லைன் வந்து ஈவனாக ஸ்ட்ரைட்டாக வரும்.
மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நம்ம கிளாத்தை வந்து ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து கிளாத்து எக்ஸஸாக வந்துடும். இப்போ டாட்டர் லைன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதுமாரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு செஸ்ட்டுக்கிட்ட கப்பு வந்து கரெக்டாக உட்காரும். கிளாத்தை ரொம்ப இழுக்காமல் ஈவனாக இழுத்து ஸ்டிச் பண்ணணும். பட்டியும் மேலே இருக்கிற கிளாத்தும் ஈவனாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்றது போல் நம்ம ஸ்டிச் பண்ணி வந்தோம்னா கரெக்டாக வரும். இப்போ ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச், இன்னொரு ஸ்டிச் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுறீங்க, மார்க்கை வந்து அவுட்லைனில் போட்டுட்டு, இப்போ திருப்பி போட்டு காமிக்கிறாங்க, அந்தமாரி மார்க்கை வந்து அவுட்லைனில் போட்டுட்டு இன்னொரு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஈவனாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இதில் என்னென்னா ஸ்டிச்சஸ் ரெண்டுமே வெளிப்பக்கமாக இருக்குது பாருங்கள். அந்தமாரி வச்சுட்டு மேலே இருக்கிற கிளாத்தை இதுமாரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் ரெண்டுமே அவுட் சைடில் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக வரும். இப்போ இந்த மாதிரி இப்படி திருப்பி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு என்ன கன்ஃபியூஸ்ட் ஆகும்னா, கீழே இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து நம்ம மேலே அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா, அதனால நம்ம வந்து சைடாக ஸ்டிச் பண்ணிடலாம், இல்லைனா எக்ஸஸ் அதிகமாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறையா பேர் பண்ணுறீங்க. ஸோ அதுமாரி பண்ணாமல் இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இந்த மாதிரி பேக் சைடில் பரட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்டிச்சஸ் மேலே நமக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸ்டிச்சஸ் மேலேயே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக வரும். ஸ்டிச்சஸ் நம்ம எந்த இடத்துக்கு போடுறோம், எந்த இடத்துல போடுறோம்ன்றது நமக்கு கரெக்டாக தெரியும். நம்ம என்ன கலரில் ப்ளவுஸ் தைக்கிறோமோ அதே கலரில் தான் த்ரெட் எடுத்துக்கணும். நிறையா ஸ்டைலர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கலர் மாற்றுறதுக்கு அழுப்பு போட்டுட்டு வேறு ஏதாவது கலர் போட்டுருவாங்க, உள்ளே தானே போகுது அப்படின்ட்டு. நமக்கு பரட்டி எடுக்கும்போது அந்த கலர் வெளில தெரியும், அசிங்கமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும் இல்லையா கஸ்டமருக்கு. இப்போ இடையில இந்தமாரி கையை விட்டு இடையில உள்ள கிளாத்தை திருப்பும் போது நம்ம ஸ்டிச் பண்ணது எல்லாமே உள் பக்கம் போயிடும். பட்டி வந்து ஈவனாகிடும், ஸ்டிச்சஸே தெரியாது வெளியில். பாருங்கள், இப்போ ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியல பாருங்கள். ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியாமல் ஈவனாக வந்துடும். இப்போ பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். பட் ஸ்டிச் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், க்ரிப்பாக இருக்கும். அதனால நம்ம ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ கீழே பட்டிக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீட்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இதே போல் தான் நம்ம ரைட் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ஈவனாக முடிஞ்சிட்டு எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணால் இந்த கப்லாம் ஈவனாக வந்துடும். போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கப் எல்லாமே 3 டாட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம், ஈவனாக வந்துட்டு. இப்போ அடுத்தது ஸ்ட்ரைட்டாக எந்த அளவுக்கு லைன் வருது அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். 8.5 வருதா? இப்போ நெக்ஸ்ட்டு பேக் சைடு, இப்போ ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ பேக் சைடில் 8.5 கரெக்டாக வருது.
நம்ம எப்பொழுதுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணணும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துருக்கோம், 1/2 inch தான் எக்ஸஸ் விட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து ஒரு 1.5 3 inches போல் நம்ம கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம டாட்டட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டடை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். டாட் எப்படி பிடிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில். அந்த மாதிரி பேக் சைடில் டாட் லைன் வச்சுருப்போம், அதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எப்பொழுதுமே டாட் லைன் பிடிக்கும் போது டபுள் ஸ்டிச் தான் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதேமாரி ஆப்போசிட்டில் உள்ள டாட் லைனும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். த்ரெட் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி திருப்பியும் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணி டபுள் ஸ்டிச் கொடுத்துட்றோமா. ஃப்ரண்ட்டோட பேக் சைடு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பெருசாக எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் இருக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 3 inches போல் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி ரைட் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடில் வச்சு 1/2 inch போல் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டாட் லைன் போட்டால் இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகினருக்கு எல்லாமே பேக் சைடில் இருக்க கரெக்டாக 1/2 inch கரெக்டாக 1/4 inch கட் பண்ண தெரியாது. ஸோ இந்தமாரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 inch டாட் லைன் வச்சுட்டு கரெக்டாக 1/2 inchல போய் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக. ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்றோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா. இந்த இடத்துல வந்து இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். எப்பொழுதும் கிளாத்தை திருப்புற இடத்துல எப்பொழுதுமே டபுள் ஸ்டிச் தான் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதே இடத்துல படிமான தையல் இருந்தது, அந்த தையலையும் நம்ம போட்டுடலாம். ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இதுவே ஃபுல்லாக 1 inches கிளாத் எக்ஸஸ் விட்டுருந்தோம்னா லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாரி அப்படியே ஃபோல்டு பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் நம்ம கிளாத் மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஞாபகத்தில் 1/2 inch போல் வச்சுட்டோம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி 1 inch கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக நீட்டாக நம்ம பேக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பேக்கோட நெக் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 1/2 inch போல் கட் பண்ணி எடுத்துடுறோம். இன்னும் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணல இல்லையா, ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும். லைனிங் கொடுத்துருந்தோம்னா இதை வந்து ஃபோல்டு பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன், லைனிங் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து நெக் கட் பண்ணல, அதுலேயும் ஒரு 1/2 inch கேப்பை விட்டு நெக் கட் பண்ணிடலாம். 2 ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம கட் பண்ணிடலாம் 1/2 inch கேப் விட்டு. இப்போ ஷோல்டர் ஸ்டாப் 2 பக்கமும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உள்ள ஷோல்டர் ஸ்டாப்பை
ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைன் தெரியலன்னா கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக 1/2 இன்ச் கேப் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். திருப்பி இன்னொரு ஷோல்டர் ஸ்ட்ராப்பையும் எடுத்து ஸ்டிச் பண்ணிடுறேன் நான் ஸ்ட்ரைட்டாகவே. எப்பொழுதுமே ஷோல்டர் ஸ்ட்ராப் அடிக்கும் போது ஒரு 3 ஸ்டிச்சாவது கொடுத்தா தான் அந்த இடத்துல ஒரு க்ரிப் இருக்கும். ஒரு 3 ஸ்டெப் போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நெக் இருக்குது. நெக்கை நம்ம 1/2 இன்ச் கேப் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். 1 இன்ச் போல் கிராஸ் பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக எடுத்து நீட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதேமாரி 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த கிராஸ் பீஸை நெக் ஓரத்தில் வச்சு ஒரு 1/4 இன்ச் போல் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 1 இன்ச் கிராஸ் பீஸும் எடுத்துக்கலாம், இல்லை 1.5 இன்ச் கிராஸ் பீஸும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட கம்ஃபர்டபுள் தான். கிராஸ் பீஸ் எடுத்து ஃபுல்லாக நீட்டாக ஈவனாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். கால் இன்ச் கேப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிடலாம் நீட்டாக. இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கிளாஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸ்டிச்சிங்ஸில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, கட்டிங்ஸில் எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, ஹார்ம் கோல் இது தியரி எனக்கு புரியலை, அந்த மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இன்னும் எனக்கு தெரியலை, கிளியராக புரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம திருப்பி இன்னொரு ஸ்டிச் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கட் பண்ணிடலாம். நாச்சஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கிளாத்தை திருப்பும் போது ஈவனாக வந்துடும். ஃபுல்லாக நெக்கு கிட்ட நாச்சஸ் ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். நம்ம ஃபுல்லாக நீட்டாக நாச்சஸ் கொடுத்து முடிச்ச பிறகு அந்த கிளாத்தையே அது மேலே யூட்டன் அடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். லாஸ்ட் 2 கிளாஸ்லேயும் வந்து நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருப்பேன். இது வந்து நான் லைட்டாக ஓவராலாக தான் சொல்கிறேன். நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து ஹார்ம் ஹோல் தியரியில் தான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹார்ம் ஹோல் தியரி வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியே உங்களுக்கு நான் தனியாக வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் அது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லீவை வந்து இந்தமாரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 இன்ச்சஸ் எக்ஸஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டாவது ஸ்லீவையும் இந்தமாரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். எப்பொழுதுமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் சரி ஸ்லீவ் கரெக்டாக இருக்கா, ஸ்லீவ் ஆர்ம் கோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொருத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். எந்த மிஸ்டேக்கும் வராது. எப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகிடும். ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் அதில். இப்போ சென்டர் 2 லைனையும் வச்சு ஆர்ம் ஹோலில் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போதுமே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் மாதிரி அடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரைட் சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அடிக்கணும்.
ஆம்கோல்லே எழுதியிருப்போம் ஃப்ரண்ட் எது பேக் எழுதுன்ட்டு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டான சைஸ் வச்சு ஈவனாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். அப்படியே கிளாத்தை திருப்பி ஆப்போசிட்டில் பேக்குக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். தனித்தனியாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் செகண்ட் ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக ஒரே ஸ்டிச்சாக கொடுக்கணும். ஸ்லீவ் கர்வ் திருப்பும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணும் போது தான் நமக்கு வந்து கர்வ் கரெக்டாக வரும். இப்போ நீட்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அதுலேயே இன்னொரு ஸ்டிச் நீட்டாக கொடுத்துட்றோம். இதே போல் ரைட் சைடில் உள்ள ஸ்லீவையும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட் 2 கிளாஸில் வந்து பட்டி ஹூக் பட்டிலாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துங்க. இப்போ ஸ்லீவை வந்து நீட்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் லென்த்தையும் ப்ளவுஸோட சைடு லைனையும் ஃபுல்லாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ரைட் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது எதுக்காகன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டு பண்ணி இதில் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் நம்ம அளவு ப்ளவுஸோ இல்லை இந்த மாதிரி இல்லை கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு வெஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்தமாரி ஒவ்வொரு இடத்துல நான் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். கரெக்டாக ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ரவுண்டை நம்ம செக் பண்ணிட்டோம். வெஸ்ட் ரவுண்ட் எது வருது 35.5 வருது. ஸோ இப்போ நோட் எடுத்து வெஸ்ட் ரவுண்டோட அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். 30.5 வருது. நமக்கு 30.5 தான் வரணும், ஆனால் 35.5 வருது. ஸோ 5 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 75 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி போட்டோம்னா 35.75 30 மைனஸ் 30.750. இப்போ எக்ஸஸாக இருக்கிறது வந்து 5.25. ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.3. ஒரு சைடில் 1.3 எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஈவனாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு கிட்ட 1.3 மார்க் பண்ணணும். 1.3 மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக சைஸ் கிடச்சிடும். அதே போல் ரைட் சைட்லையும் திருப்பிட்டு இந்த இடத்துலையும் 1.3 மார்க் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல்லேருந்து செஸ்ட் ரவுண்ட்லேருந்து வெஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நமக்கு ஈவனாக வந்துடும். எக்ஸஸாக கிளாத் இருக்காது, ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது, ஈவனாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ ஆம்கோல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம டாட்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே கரெக்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் நம்ம டபுள் ஸ்டிச்சு ட்ரிபிள் ஸ்டிச்சு அந்த மாதிரி எத்தனை ஸ்டிச் வேணால் போட்டு வச்சுக்கலாம்.
ரொம்ப டைட்டாக சப்போஸ் கொஞ்சம் நாள் டைட் ஆகிடும். ஸோ டைட்டாக இருக்கும்போது அதை பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு செக் பண்ணி பார்ப்போம் ஆர்ம் ஹோல் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னுட்டு. திருப்பி இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்றேன் நான். ஃபுல்லாக நீட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எக்ஸஸ் த்ரெட்டு கிளாத்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கிளாத்தை பரட்டி பார்க்கலாம். இப்போ கிளாத்தை பரட்டி பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஈவனாக அடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு ஈவனாக வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் குறியும் ஈவனாக இருக்குது, வெஸ்ட் ரவுண்டும் நமக்கு ஈவனாக வந்துட்டு. ஸோ இதே போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்.